முன்னொரு காலத்தில் ஆது என்ற சமுதாயம் வாழ்ந்து வந்தார்கள். நூஹ் நபி சமுதாயத்திற்கு பின்னர் பூமியில் தோன்றியவர்கள்தான் ஆது சமுதாயம். இவர்களுக்கு அல்லாஹ் உடலில் பலத்தை அதிகமாக கொடுத்திருந்தான். இவர்களை போன்ற பலம் கொண்ட சமுதாயம் உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருந்தான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பலத்தை கொண்டு ஆது கூட்டத்தார் பூமியில் அநியாயமாக பெருமை அடித்துக் கொண்டனர். எங்களை விட பூமியில் வலிமை மிக்கவர்கள் யார் என்று அகந்தையாக கூறினார்கள். அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமை மிக்கவன் என்பதை அவர்கள் மறந்து பேசினார். ஆது சமுதாயம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவர்களின் கூட்டத்திலிருந்தே ஹூத் என்பவரை நபியாக அனுப்பினான். ஹூத் நபி அவர்களிடம், நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனையன்றி உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு ஆது சமுதாயத்தினர், ஹூதே, நீர் இறை தூதர் என்பதற்கு எங்களிடம் எவ்வித அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை. உம்முடைய சொல்லுக்காக எங்கள் தெய்வங்களை வணங்குவதை நாங்கள் விட்டுவிட மாட்டோம். நாங்கள் உம்மேல் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினார். ஹூதே, நீர் இறை தூதர் என்பதற்கு என்ன சான்று இருக்கிறது? என் சகோதரர்களே, கேளுங்கள். இல்ல, இது தவறு. நீர் சொல்லுவதற்காக எங்கள் கடவுள்களை விட்டுவிட மாட்டோம். அமைதியாக இருங்கள். அவருடைய சமூகத்தாரில் இருந்த தலைவர்கள் ஹூத் நபியிடம் கூறினார்கள், நிச்சயமாக உம்மை மடமையில் இருப்பவராகவே காண்கின்றோம். மேலும் நிச்சயமாக நாம் உம்மை பொய்யர்களில் ஒருவராக கருதுகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு ஹூத் நபி, என் சமூகத்தாரே, எந்த மடமையும் என்னிடம் இல்லை. மாறாக அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வின் இறை தூதர் ஆவேன் என்று கூறினார். என் சமூகத்தார்களே, இதற்காக நான் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்கவில்லை. எனக்குரிய கூலியெல்லாம் என்னை படைத்த அல்லாஹ்விடமே இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றும் கூறினார். என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ்வின் பக்கமே மீளுங்கள். அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மழையை அனுப்புவான். மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமையை பெருகச் செய்வான். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை புறக்கணித்து குற்றவாளிகளாகி விடாதீர்கள் என்றும் ஹூத் நபி எச்சரித்து கூறினார். அதற்கு ஆது சமுதாயத்தினர் கூறினர், எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்திருக்கிறீர்? நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எங்களிடம் கொண்டு வாரும் என்று கூறினார்கள். எங்கள் முன்னோர்கள் எதை வணங்கினார்களோ அதையே நாங்களும் வணங்குவோம். உங்கள் முன்னோர்கள் தவறு செய்திருக்கலாம். ஹூதே, நீ உண்மையாளராக இருந்தால் நீ அச்சுறுத்துவதை எங்களிடம் கொண்டு வாரும். அதற்கு ஹூத் நபி கூறினார், அல்லாஹ் உங்களுக்கு ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளையும் பிள்ளை செல்வங்களையும் கொண்டு உதவியளித்தான். இன்னும் தோட்டங்களையும் நீரூற்றுக்களையும் கொண்டு உதவியளித்தான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கூறினார். எங்களுடைய தெய்வங்கள் சில கேடைக் கொண்டும் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்துவிட்டன என்பதைத் தவிர நாங்கள் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை என்று ஆது சமுதாயத்தினர் கூறினார்கள். ஹூதே, எங்கள் கடவுள்கள் உனக்கு சூழ்ச்சி செய்துவிட்டன. ஹூதே, எங்கள் கடவுள்களுக்கு எதிராக பேசிவிட்டாய். அதற்கு ஹூத் நபி கூறினார், நிச்சயமாக உங்கள் கடவுள்களை விட்டும் நான் விலகிக் கொண்டேன். அல்லாஹ்வையன்றி நீங்களும் உங்கள் கடவுள்களும் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யுங்கள். இதில் நீங்கள் எனக்கு எந்த அவகாசமும் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினார். ஹூத் நபி கூறினார், அல்லாஹ்வின் கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டன. எனவே உங்கள் வேதனையை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள். நிச்சயமாக நானும் உங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அவர்களுக்கு அல்லாஹ் வேதனையை வானத்திலிருந்து அனுப்பினான். அனுப்பப்பட்ட வேதனை அவர்கள் இருந்த பள்ளத்தாக்குகளை நோக்கி வானத்தில் மேகமாக வருவதைக் கண்டனர். இது நமக்கு மழையை பொழியும் மேகமாகும் எனக் கூறினார்கள். அவர்கள் மீது கொடிய புயல் காற்றை வேதனையாக அனுப்பினோம். பொழுது விடிந்த போது அழிக்கப்பட்ட அவர்களுடைய வீடுகளைத் தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை. ஹூத் நபியையும் அவருடன் இருந்தவர்களையும் அல்லாஹ் அவனின் அருளைக் கொண்டு காப்பாற்றினான்.
அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யெனக் கூறி இறை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தவர்களை அல்லாஹ் முற்றிலுமாக அழித்தான். கொடிய காற்றை அவர்கள் மீது 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ந்து அல்லாஹ் வீசச் செய்தான். எனவே அந்த சமூகத்தினரை அடியுடன் சாய்ந்துவிட்ட ஈச்ச மரங்களைப் போல் பூமியில் விழுந்து கிடந்தார்கள்.